அனைவருக்கும் வணக்கம். நான் மா விவேகா. குன்னக்குறும்பி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். சுதந்திர போராட்ட வீர அழகுமுத்துக்கோனின் வீர வரலாறு. அழுங்கூர் வேல் அலும்பில் வேல் ஆயின் திறனாயன் இருங்கோல் வேல் எருமையுறான் எவ்வி எழுநீ கழுவுறு துதி என் அண்ணன் அண்ணன் மேம்பால் நாங்கூர் வேல் நடுவேலாதன் நடுவேலாவை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வச்சா சென்னையாதர் வையான் கோப்பர் பேகர் இவர்களின் தொடர்ச்சியாய் விடுதலை போரின் எழுச்சியாய் வந்திருந்த முதல் சுதந்திர போராட்ட வீர அழகுமுத்துக்கோனின் வீர சரித்திரம். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமை எதிர்த்து நின்று சரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீறுபோல் சீரை செய்வதை துணிந்து செய்து சொல்வது தெரிந்து சொல்லி நேற்று சுருக்கிடாமல் நேர்பட பேசி நெய்ய புடைத்து புனத்தனை போற்றாமல் புதுதினம் விரும்பி பெருதினம் பெருது கேட்டு போத்திலி பழகி மானம் போற்றி ரௌதிரம் பழகி வீரியம் பெருகி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே வருவன் அவன்தான் வீரன் அழகுமுத்துக்கோன். மாவீரர் மாமன்னர் வானர வீரர் வானாதிராயர் மிலாலுடைய சேவைக்காரர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட வீரன் அழகுமுத்துக்கோன் 1728ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி கட்டாளங்குள மன்னர் அழகுமுத்துக்கோனுக்கும் ராணி அழகுமுத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவர் தனது இளம் வயதிலேயே வாழ்வீச்சு வீழ்வித்தி குதிரையேற்றம் என எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார். 1750 நடந்த அனுமுகுந்துகுடி போரில் தந்தை வீர மரணமடைந்ததால் தனது 22வது வயதிலேயே மன்னராக முடிசூட்டி கொண்டார் வீரன் அழகுமுத்துக்கோன். அழகுமுத்து பேர் சொன்னா குதிரைகளின் குலம செய்யும், ஆங்கிலேய கும்பினிக்கோ அடிவயிற்றில் பயம் செய்யும். சொந்த மண்ணின் விடுதலை யாசிக்க உயிர் திறந்த உத்தமர்கள் அனைவரிடம் உத்தமர்தான் அழகுமுத்து. இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வணிகம் என்ற பெயரில் கிழக்கிந்திய கம்பெனி 1615 வருகை தந்தது. கோவா, சூரத், சித்தங்கான், பம்பாய், கல்கத்தா போன்ற பல நகரங்களில் தன் கரங்களை பரவ விட்டது. சென்னையில் ஜெயந்தாஸ் கோட்டையை கட்டி தங்களது ஆதிக்கத்தையும் கட்டினார்கள். 1750 முதலாகவே இங்கே ஆங்கில அரசை உருவாக்கி விட்டார்கள். அது மட்டுமின்றி தமிழகத்தில் ஆற்காட்டி நவாப்பிற்கு பணம் கொடுத்தவனை வீழ்த்தி வரி வசூலுக்கு உரிமை ஆங்கிலேயர்கள் பெற்றார்கள். 1755ஆம் ஆண்டு நெல்லை சீமையில் உள்ள எல்லா பாளையக்காரர்கள் நிலத்திலும் வரி வசூலிக்க ஆரம்பித்தார்கள். எட்டயபுரத்திற்கு வரி கேட்டு ஓலை வந்தது. நம்மிடம் வரி கேட்க ஆங்கிலேயனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்திய மண்ணை சொந்தம் கொண்டாட ஆங்கிலேயன் என்னை இந்திய வித்துக்கு பிறந்தவனா? எம் நாடு எம் மக்கள் இருப்பதெல்லாம் எங்கால் சொத்து. ஆங்கிலேயன் போட்ட உத்தரவோடு வருவாய், கப்பம் கட்ட சொல்லும் முன் திருவாய், கட்டினால் அது உனக்கு வருவாய், கப்பமிட்டு மானம் கெட்டு உயிர் வாழ மாட்டான் அடைந்த அழகுமுத்துக்கோன் என்று வீரமிரகம் செய்தார் அழகுமுத்து. இவரின் உரிமை கூற நெல்லை சீமை எங்கும் ஒழித்தது. இதனால் மேலும் கோபமுற்ற ஆங்கிலேய அரசு முகமது யூசுப் கானை அனுப்பி வைத்தது. முகமது யூசுப் கானுக்கும் வீரன் அழகுமுத்துக்கோனுக்கும் பெத்தநாயக்கர் கோட்டையிலேயே போர் நடக்கிறது. இரவோடு இரவாய் வெள்ளையர்கள் வீரனின் கோட்டையை தகர்த்து அங்கிருந்து 248 வீரர்களையும் 6 தளபதிகளையும் வீரன் அழகுமுத்துக்கோனையும் தற்போது நடுக்காடு சீமை என்று அழைக்கப்படும் நடுக்காட்டூருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். 248 வீரர்களில் இந்த வலது கரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. மண்டியிடுவானா மாவீரன்? துப்பாக்கி அத்தனை தெரிய முடியாத மாவீரனை பீரங்கி கொண்டு தகர்த்திருந்தார்கள் வெள்ளையர்கள். விலை போக விரும்பும் நிலை மாற நீதியும் கொண்டு திளைத்தொங்கும் தேசம் இது. இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக வெள்ளையினத்தை எதிர்த்து என் உயிர் போவதை விட என் மரணத்திற்கு பெரிய கௌரவம் எதுவும் இருக்க முடியாது. என் தாய் திருநாட்டிற்கு இதை விட பெரிய தியாகம் என்னால் செய்ய முடியாது என்று 1757ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் நாசக்கார செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கப்பம் கட்டுவதும் கற்பை விற்பதும் அவமானம் என்று கருதிய வீரன் அழகுமுத்துக்கோன் வெள்ளையன் பீரங்கி குண்டுக்கு பலியானார். வீரன் அழகுமுத்துக்கோன் சிந்திய இரத்தம் தான் இந்திய விடுதலை எழுச்சிக்கு பார்க்கப்பட்ட முதல் துளி. பெறுவதெல்லாம் நமக்கில்லை, நாட்டுக்கு என உழைத்து சென்றாய், வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, போன பின்னும் மனதில் நீங்கா இடமெடுத்து சென்றுள்ளாய். நம் முப்பாட்டன் வீரன் அழகுமுத்துக்கோனின் வீர வரலாற்றை நினைவுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.